மேற்கு வங்காளத்தில் ஆட்சி அமைத்த பிறகு டெல்லியை நமது கைக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முடியுமா அப்படிங்கிறத விட, ஏன்னா பிஜேபி என்கின்ற அந்த காட்டு பூனை, அந்த கரும்பூனை, அதற்கு மணி கட்டுவதற்கு அந்த மாதிரி வல்லமை வாய்ந்த ஒரு பெண்மணி தேவை. நிச்சயமாக மிக சமீபத்தில் நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவரே வாதிட்டார் இல்லையா, ஒரு வழக்கறிஞராக மாறி. அந்த மாதிரி ஒரு துணிச்சலாக வல்லமையோடு ஒரு பெண் புலியாக சீறி பாயக்கூடிய ஒரு தலைவர் யார் என்றால் நிச்சயமாக நம்முடைய மம்தா பானர்ஜியை சொல்லலாம். அதனால இப்போது மேற்கு வங்காளத்தில் எஸ்ஐஆர் மூலமாக பிஜேபி அரசாங்கம் அந்த போலியான வாக்காளர் அப்ளிகேஷன், அந்த விண்ணப்பங்களை உள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் விண்ணப்பங்கள் சேர்க்கப்படுகின்றன. அவர்கள் எல்லாருமே மேற்கு வங்காளத்தை சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு மம்தா பானர்ஜி கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆனா அவங்க திரும்பவும் தேர்தல் கமிஷனுக்கு தான் கடிதம் எழுதுறாங்க. தேர்தல் கமிஷன் தானே இதையே அனுப்புது. அப்படிங்கிறப்ப தேர்தல் கமிஷன், தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் என்ன நடவடிக்கை எடுப்பார்? ஒன்றும் எடுக்க போறதில்ல. அப்படியாக கண்ணு முன்னாடி வெளிப்படையாக தேர்தல் ஆணையம் தன்னுடைய அட்ராசிட்டிஸ், அட்டுழியங்களை மேற்கு வங்காளத்தில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து துணிவாக போரிடுகின்ற ஒரு பெண்மணியாக மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. நிச்சயமா மொஹோ மைத்ரா ரொம்ப அழகா ஒரு கருத்தை சொன்னாங்க. எங்களுடைய மேற்கு வங்காளத்தில் இருந்துதான் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் உருவானார்கள், கலைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் உருவாகி இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து பிஜேபியை உள்ளே வரவிடாமல் காப்பாற்றுவோம் எங்களுடைய மாநிலத்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இருக்குல்ல. நிச்சயமாக தில்லியை கைப்பற்றி அதன் மூலமாக இந்த பிஜேபியை விரட்டி அடிப்பதை செய்யக்கூடிய வல்லமை நம்முடைய மம்தா பானர்ஜிக்கு இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் நம்புகிறார்கள்.